ஆண்டவர் இயேசு மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை, மகிமையின் நம்பிக்கை. அது ஏற்கனவே மகிமையை குறித்து சொல்லியிருக்கிறேன். அது மிக பெரிதானது. மகிமை என்பது ஹெவன்லி திங்ஸ் அப்படி சொல்லலாம். பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிற மிக பெரிதான வல்லமைன்னு சொல்லலாம், அற்புதம்னு சொல்லலாம், அதிசயம்னு சொல்லலாம், பிரசன்னம்னு சொல்லலாம். அதுதான் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவர் இப்படியாக மகிமையை ஒரு ஊழியக்காரர் மொழிபெயர்க்கிறார். எப்படின்னா, God with his all good அப்படின்னு சொல்லி, God with his all good, with his all power என்று சொல்லி அப்படியாக அதை கர்த்தர் தம்முடைய முழு வல்லமையோடு பிரசன்னத்தோடு அற்புதத்தோடு இறங்குறதுக்கு தான் மகிமை என்று பெயர். அந்த மகிமை உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க பாருங்க, உங்களுக்கு உள்ள பாருங்க, வெளியே பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, வெளியே உங்க பிரச்சனைகளை பார்க்காதீங்க, வெளியே உங்களுக்கு இருக்கிற வியாதியை பார்க்காதீங்க. அதற்கு மேலாக கர்த்தரை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு யாக்கோபு அவன் ஏணியில தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறத இருந்தாங்க. இந்த ஏணிக்கு மேலாக நின்று அவர் சொன்னாராம், இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு கொடுப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்வேன், சொன்னதை செய்யுமளவும் உன்னை கை விடுவதில்லை என்று சொன்னார். எனவே கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலவில் அப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலாக நின்று கர்த்தர் சொல்லுகிறார்கள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னோடு கூட பேசுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லமா, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா உமக்கு நன்றி, தேவனே உமக்கு நன்றி. எல்லாரும் அவரை துதிக்கலாம், எல்லாரும் அவருக்கு ஆராதனை செலுத்தலாம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது, உள்ளது. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது, உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்போம் என்றுமே, என்றுமே. சொல்லுமா, என்றுமே, என்றுமே. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது, உள்ளது. நல்லவரே உந்தன் கிருபை என்றென்றும் உள்ளது, உள்ளது. தேசங்கள் ஜனங்கள் யாவருமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்மை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்போம் என்றுமே, என்றுமே உம்மை ஆராதிப்போம், என்றுமே. Lord, you are good and your mercy endureth forever, forever. Oh Lord, you are good and your mercy endureth forever, forever. People from every nation shall come, from generations to generations we worship you. Hallelujah, hallelujah, hallelujah. We worship you. Here and more, here and more, here and more. Oh Lord, you are good and your mercy endureth forever, forever. Lord, you are good and your mercy endureth forever, forever. People from every nation shall come, from generations to generations we worship you. Let's all worship the Lord, mighty Lord. We worship you. Here and more, here and more, here and more, here and more.
நாட்கள் நல்லவராகவே இருந்தார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு சங்கீதக்காரன் அடுத்து சொல்றார் பாருங்க, ஆனாலும் கால் சறுக்குதலுக்கும் தள்ளாடுதலுக்கும் சற்றே தப்பிற்று அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன சொல்றாரு? தேவன் எப்பொழுது என்னை பாதுகாக்க நல்லவராத்தான் இருக்கிறாரு. ஆனாலும் சில வேளைகள் என் கால் என்னுகிறது, என்ன செய்கிறது, சறுக்குகிறது, தள்ளாடுகிறது. ஆனாலும் என் கர்த்தர் நல்லவரா இருந்து என்னை காக்கிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி அவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. சறுக்குதல், தள்ளாடுதல். நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீதிமான் தள்ளாடுவது கலங்கின சுனைக்கு ஒப்பா இருக்குமா. சுனைனா கிணறு, நீரூற்றுன்னு சொல்லலாம். நீதிமான் கலங்குவது கலங்கின. நீதிமான் நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதானே? இப்ப நாம கலங்கணும்னா அது வந்து கலங்கின சுனைக்கு ஒப்பா இருக்கிறதா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீரூற்று கலங்கிச்சுன்னா திரும்ப என்ன கொஞ்ச நேரத்துல தெளிவாயிரும். ஹல்லேலூயா. எனவே கர்மையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய கலக்கமும் தெளிவுக்கு ஏதுவாகத்தான். ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்க கலங்கி போய் இந்த காலவேளையில வந்திருந்தீங்கன்னா உங்க கலக்கம் கொஞ்ச நேரம், கொஞ்ச நாள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கு. எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, எல்லாமே மாற போகுது. கை தட்டி எல்லோரும், என் எல்லாமே மாற போகுது, என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, எல்லாமே மாற போகுது, என் எல்லாமே மாற போகுது. விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, மாறுகிறது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, என் சாலையெல்லாம் மாற போகுது, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது, என் அழுகையெல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமா மாற போகுது, கவலையெல்லாம் மாற போகுது, மாறுகிறது, என் கண்ணீரெல்லாம் நீங்க போகுது, என் அழுகையெல்லாம் மாற போகுது, அது ஆனந்தமா மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது, என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது. சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது, என் நெருக்கம் எல்லாம் மாற போகுது, அது விசாலமாய் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அது அக்கினியா மாற போகுது, வாழ்க்கை வல்லமையா மாற போகுது, ஜெப நேரம் அதிகமாகுது, என் துதி நேரம் அதிகமாகுது, அது அக்கினியா மாற போகுது, வாழ்க்கை வல்லமையா மாற போகுது, மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. கை தட்டி எல்லோரும் வல்லமை மாற போகுது, மாற போகுது,
போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே மாற போகுது, எல்லாமே மாற போகுது. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது. நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது. மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. இயேசுவின் வல்லமையால் மாற போகுது. கை தட்டி அவரை துதிக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் உங்களில் உருவாக்குகிறவர். ஆமா, அவர் இல்லாதவங்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறார். எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறவர், அவர் எல்லாமா இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிறவர். ஆமா, நமக்கான தேவன் அவருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவர் எல்லாவற்றிலும் அவரே எல்லாமா இருக்கிறார். ஒரு ஃபுல்ஃபில்னஸ் உங்க வாழ்க்கையில அவர் கொண்டு வந்து விட்டார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை எப்போ விசுவாசிங்களோ அப்போவே உங்களுக்குள்ள ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்து விட்டது. முழுமை, பூரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறிக்கொண்டே இருக்கிறது, மறுரூபம் ஆயிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவர் அதற்கேற்ற விருப்பத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதற்கேற்ற செய்கையும் உங்களுக்குள்ள உண்டாக்கி கொண்டிருக்கிறார். கைத்தட்டி அவரை துதிக்கலாம், கைத்தட்டி அவரை துதிக்கலாம், கைத்தட்டி அவரை துதிக்கலாம். ரிபல சந்தரபலபரபா ரகமன துரபலபரபலபா ரகன துக்கரபல துரபலபரபா ரபோல ஷபோல திபல கபல திபரபா. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர், நீர் வல்லவர், எங்கள் தேவன், எங்கள் ராஜா, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், செய்து முடித்தவர். சிலுவையில முடிந்ததென்று எங்களுக்காக எல்லாவற்றையும் முடித்தவர் ஐயா. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். சொல்லுங்க விசுவாசத்தோடு. எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். கை உயர்த்தி ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. பாவங்கள் சுமந்ததனா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். நீ பாவங்கள் சுமந்ததனா நீர் பாவங்களை சுமந்தி நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டேன் ஐயா. மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் விசுவாசத்தோடு சொல்லுங்க. இந்த வார்த்தையெல்லாம் ஜீவனை பெற்று அவருடைய நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள வருகிறது. ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே,
பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. சிலுவையிலே ஏழ்மையானதா நான் செல்வந்தானாய் மாற்றி விட்டீ. சிலுவையிலே என்னை செல்வந்தனாய் மாற்றிவிட்டு, என்னை செல்வந்தனாய் மாற்றிவிட்டீ. சாபங்களை சுமந்து கொண்டதால் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேனையா. சாபங்களை சுமந்து கொண்டதால் ஆசீர்வாதம் உங்கள் மீது ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேனையா. எல்லாரும் சொல்லுவோம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக என்னிடத்திலிருந்து குறைவெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாருங்க. அவரிடத்திலிருந்து நிறைவெல்லாம் என்னத்துல வந்து விட்டது. சிலுவையில் அதான் நடந்தது. அவர் என்னிடத்திலிருந்து குறைவெல்லாம் அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து விட்டார், எடுத்து தனக்கு வைத்துக் கொண்டார். அதனால அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்த சிந்தினார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டார் என்று சொல்லும் அளவுக்கு அவர் வேதனைப்பட்டார். ஏனென்றால் எனக்கு இருந்த குறைவுகள் எல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய எல்லா குறைவுகளும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவருடைய நிறைவெல்லாம் அவரை விசுவாசிக்கிறவர் மீது வந்தது. அப்பா, எவ்வளவு பெரிய காரியத்தை எனக்காக செய்தீர் ஆண்டவர். ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. நமக்காக எவ்வளவு பெரிய காரியத்தை பரலோகத்திலிருந்து தேவனானவர் வெறும் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நீங்கள் நானும் நன்றாயிருக்கும்படியாக அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து நம்மை சந்தோஷமா பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா நாம் வாழ்க்கை நடத்துகிறதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறாருங்க. நீங்க துக்கத்தோடு வாழ்க்கை நடத்த அல்ல, நீங்க வேதனையோடு வாழ்க்கை நடத்த அல்ல, சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவதுதான். அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய சித்தம். அப்பா, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. சிலுவையில் எனக்காக பலியானீர். சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீ. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீ. சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேன் ஐயா. சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேன் ஐயா. கரங்களை அசைத்து ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை, எல்லாரும் இணைந்து ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. எனக்காக புறக்கணிக்கப்பட்டி, எனக்காக புறக்கணிக்கப்பட்டி, அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எல்லாரும் இணைந்து எனக்காக புறக்கணிக்கப்பட்டி, அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து உம் மகிமையிலே பங்கு பெற செய்தி. எனக்காக அவமானம் அடைந்து உம் மகிமையிலே பங்கு பெற. கரங்களை அசைத்து ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே.
போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவர். உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. எல்லாரும் அப்படியே அவரை ஆராதிக்கலாமா? சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், மகிமை செலுத்துகிறோம். ரிபானா ஷபாலா தூராபாலாபா ஷகல துக்கரபா. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புவதாக. உம்முடைய அபிஷேக தைலம், ஆனந்த தைலம் ஒவ்வொரு மீது இப்பொழுது ரிமானா கபானா ஷபானா திபானா கபலா கோரகனதி யாக்கருதனமா ரந்து பாசுலத்தனா ஹபியத்தரமந்தி அக்கலபதிய பரவலவ. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை செலுத்துகிறோம் பிதாவே. எல்லோரும் சேர்ந்து ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென்.